Hi friends, இந்த வீடியோவில் UGTRP Zoology Unit 1 Invertebrata அதில் Coelenterata டாபிக் பார்க்குறோம். Coelenterataல என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா டைப் ஸ்டடி, Obelia ஆரியாக்கு ஜென்ரல் டாபிக் அண்ட் கோரல் ரீஃப்ஸ், பாலிமார்ஃபிசம் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம Coelenterataல பார்க்க போகிறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் Coelenterataனா என்ன, அதோட ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றலாம் பார்க்கலாம். ஸோ முன்னாடி வந்து நம்ம Coelenterataன்னு சொல்லிட்டு இருந்த பைலம், இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிடேரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நிடேரியாவில் க்ரீக்கில் வந்து நோட் அப்படின்றது என்ன அப்படின்னா நீடில்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கிங் செல்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த நிடேரியன்ஸில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா அக்வாட்டிக்ஸில் இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லாம் மெரைனாக இருக்குது. ஹைட்ரா மட்டும் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் Coelenterata எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ஹைட்ரா அண்ட் சசிலாக இருக்கலாம், ஃப்ரீ ஸ்விமிங்ஸாக இருக்கலாம், சாலிட்டரி தனியாக இருக்கலாம், இல்லை கலோனியல் ஃபார்ம்ஸாக இருக்கலாம். அண்ட் இது எல்லாமே என்ன சிமெண்ட்ரி அப்படின்னா ரேடியல் சிமெண்ட்ரி. சிலோமீட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் எக்ஸிபிட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் தான் டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போரிஃபெரா அப்படின்றதுல செல்லுலர் லெவல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் இதில் இருக்குது அப்படின்னா Coelenterataல தான் இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து டிப்ளோபிளாஸ்டிக். ஸோ 2 பாடி வால்ஸ் இருக்குது. ஒன்று எக்டோடம், இன்னொன்று எண்டோடம். ஸோ அது வந்து நம்ம எபிடர்மஸ் அண்ட் காஸ்ட்ரோ எபிடர்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்டோடம் அண்ட் எண்டோடம்ஸ்க்கு இன் பிட்வீனில் பார்த்தோம் அப்படின்னா மீசோகிலியான்னு சொல்லக்கூடிய ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் மீசோடர்ம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் லேயர் ப்ரெசென்ட் இல்லை. அதனால நம்ம டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரலில் ஒரு கேஸ்ட்ரோவாஸ்குலர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேவிட்டி இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் வந்து Coelenteron அப்படின்றது. ஸோ இந்த Coelenteron தான் வந்து டைஜஷன் அண்ட் சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணும். ஸோ அந்த சிங்கிள் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம மவுத் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹைப்போஸ்டோம் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். பிகாஸ் ஒன் ஓப்பனிங் மட்டும் தான் இருக்குது. ஒன்லி ஹைப்போஸ்டோம் மவுத் மட்டும் ப்ரெசென்ட் இருக்குது. ஆனஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால இது இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றது. அண்ட் இந்த இன்ஜெக்ஷன் எஜெக்ஷன் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா மவுத் தான். ஸோ மவுத்தே வந்து ஆனஸாகவும் ஆக்ட் பண்ணுது அப்படின்றது கொடுத்துருக்கும். அண்ட் இந்த நிடேரியோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் அப்படின்றது. ஸோ நிடேரியான்ற பேரே எப்படி வந்துச்சு அப்படின்னா பிகாஸ் இதில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீடோசைட்ஸ் அண்ட் நீடோபிளாஸ்ட் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எஸ்பெஷலி இந்த எபிடர்மஸில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு வித் ஸ்டிங்கிங் செல்ஸ் ஆர் நெமட்டோசைட்ஸ் அப்படின்றது. இந்த நெமட்டோசைட்ஸ் ஆர் நெமட்டோசிஸ்ட் அப்படின்றது டென்டகல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் என்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா ஹிப்னோடாக்சின் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த செல்ஸ் எல்லாம் அப்படின்னா ஃபார் ஆங்கரேஜ், டிஃபென்ஸ் அண்ட் கேப்சர் தி ப்ரே, அதுக்கெல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டைஜஷன் அப்படின்றது எக்ஸ்ட்ரா செல்லுலர் அண்ட் இன்ட்ரா செல்லுலர் இருக்குது. நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது ஒரு டிஃப்யூஸ் நர்வ் நெட் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த நிடேரியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிடேரியன்ஸ்குள்ள தான் கோரல்ஸும் வரும். ஸோ அதோட ஸ்கெலிட்டன்ஸ்லாம் எதனால் ஆச்சு அப்படின்னா கால்சியம் கார்பனேட்னால ஆனது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் 2 பாடி ஃபார்ம்ஸில் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஒன்று பாலிப்ஸ் அப்படின்றது, இன்னொன்று மெடுசா ஃபார்ம்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாலிப்ஸ் எப்பயுமே வந்து அட்டாச் ஆகி கீழே வந்து ஒரு சப்ஸ்டேட்டில் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அதனால அது செசல் மூவ்மெண்ட் இருக்காது. பட் மெடுசா அப்படின்றது ஒரு ஃப்ரீ ஸ்விமிங், அது வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அம்பர்லா ஷேப்பில் இருக்குது அப்படின்றது. ஸோ பாலிப்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹைட்ரா, ஆடம்ஷியா சி அனிமோன் அப்படின்றது. அதே வந்து மெடுசாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆரியா, ஜெல்லி ஃபிஷ் அப்படின்றது ஸ்விம் பண்ணியிருக்கும். ஸோ இந்த பாலிப்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் மூலமாக மெடுசாவாகும், மெடுசா அப்படின்றது செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் மூலமாக பாலிப்ஸாகவும் மாறி அது வந்து இதாகும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாலிமார்ஃபிசம், ஆல்டர்னேஷன் ஆஃப் த ஜென்ரேஷன் அப்படின்றது. ஸோ அதுக்கான கரெக்ட் டேர்ம் வந்து மெட்டாஜெனிசிஸ் அப்படின்றது. வாட் இஸ் மீன் பை மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ், பாலிப் இன்டு மெடுசா, மெடுசா இன்டு பாலிப்ஸ் அப்படின்றது. ஸோ இது எங்கே எஸ்பெஷலி மெட்டாஜெனிசிஸ் பார்ப்போம் அப்படின்னா ஒபிலியால பார்ப்போம். அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் அப்படின்றது இருக்குது. பிகாஸ் இதில் லார்வல் ஸ்டேஜ் இருக்குது. லார்வல் ஸ்டேஜ் வந்து பிளனுலா லார்வா அப்படின்றது இருக்குது. அண்ட் இதோட சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. அது வந்து பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட் டெவலப்டு சென்ஸ் ஆர்கன் இதில் அப்படின்னா நிடேரியன்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த Coelenterataக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பைசாலியா, ஆடம்ஷியா, பெனாட்டுலா, கார்கோனியா அண்ட் மீட்ரினா அண்ட் ஹைட்ரா, ஒபிலியா, ஆரியா. ஸோ இதில் இந்த ஒபிலியாவும் ஆரியாவும் நம்ம டைப் ஸ்டடியில் பார்ப்போம். அண்ட் Coelenterata வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 கிளாஸஸ். இப்போ வந்து மாடர்ன் கிளாசிஃபிகேஷன்ஸில் 5 கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த நோட்ஸ் வந்து கோட்பால் அண்ட் அகர்வால் புக்ஸ் வந்து எடுத்தது ரெண்டுமே வந்து 3 கிளாஸஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரோசோவா, ஜிபோசோவா அண்ட் ஆந்தோசோவா அப்படின்றது. ஸோ ஹைட்ரோசோவா அப்படின்றது எதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹைட்ரா ப்ளஸ் ஒபிலியா இருக்கும். ஹைட்ரோசோவா அப்படின்றது சாலிட்டரி ஃப்ரெஷ் வாட்டர் ஒரு ஹைட்ரோசோவாக்கு எக்ஸாம்பிள். ஒபிலியா வந்து மெரைனில் இருக்குது, கலோனியல் ஃபார்ம்ஸில் இருக்கும். அண்ட் இந்த ஜைபோசோவா அப்படின்றத வந்து ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே வரும். அது ட்ரூ ஜெல்லி ஃபிஷ். ஆரியாலாம் நம்ம இந்த கிளாஸில் படிப்போம். அண்ட் ஆந்தோசோவாவில் தான் வந்து கோரல்ஸ், சி அனிமோன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். இந்த ஆந்தோசோவாவில் வந்து மெடுசா ஃபேஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ கிளாஸஸ் கேட்டாங்க அப்படின்னா பிகாஸ் நம்ம ஒபிலியா அண்ட் ஆரியாவோட டைப் ஸ்டடி பார்க்குறோம் அப்படின்னா ஒபிலியாவோட கிளாஸ் எது அப்படின்னா ஹைட்ரோசோவா அண்ட் ஆரியாவோட கிளாஸ் எது அப்படின்னா ஜைபோசோவா, ஜிபனோசோவா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க.